இந்த டுடோரியல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஆர் சென்சாரை நம்ம எப்படி ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, ஐஆர் சென்சார், ஜம்பர் கேபிள்ஸ் அண்டு ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள். ஸோ அதுக்கு முன்னாடி ஐஆர் சென்சார் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஐஆர் சென்சார் நார்மலாக நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ரிமோட்டில் இருக்க எல்இடி தான் ஐஆர் சென்சாரு. இந்த எல்இடி ஃபஸ்ட்டு ஐஆர் அப்படின்றது என்னன்னா இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் இருக்க எல்இடி ஐஆர் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும், ஐஆர் லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். நார்மலாக எல்இடினாலே பிளிக், நார்மலான எல்இடி மாதிரி கிடையாது. இது நார்மலாக எல்இடினா பிளிக்காகவும் அதை நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். இந்த ஐஆர் எல்இடி பிளிக் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஐஆர் எல்இடியாக டிரான்ஸ்மிட் ஆகும், கண்டினியூஸாக சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது ஆப்ஜெக்டில் பட்டு திரும்ப இந்த ஃபோட்டோ டயோடில் ரிசீவ் ஆகும். இது பிளாக் கலர் இருக்கிறது ஃபோட்டோ டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐஆர் எல்இடி, இது ஃபோட்டோ டயோடு. இந்த ஐஆர் சென்சாரில் LM393 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பொட்டன்ஷியல் மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை ஏதாவது வெரி பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் மூலிமா வெரி பண்ணிக்கலாம். இதில் 2 எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஒரு எல்இடி பவர் சப்ளைக்கு. இந்த போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா இந்த எல்இடி பிளிக் ஆச்சு அப்படின்னா தான் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நாம் அர்த்தம். இந்த எல்இடி எதுக்கு அப்படின்னா, நம்ம இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிட்டு அது திரும்ப இன்புட்டாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டேட்டா சென்ட் ஆகும். அந்த டேட்டா சென்ட் ஆகிறதுக்காக தான் இந்த எல்இடி. இதில் டோட்டலாக 3 பின் இருக்குது, கிரவுண்டு அண்டு விசிசி அண்ட் ஒரு டேட்டா பின். டேட்டா பின் நம்ம டிஜிட்டலில் கனெக்ட் பண்ணுறோம். டிஜிட்டலையும் பண்ணிக்கலாம், அனலாக்லையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது அனலாகில் கனெக்ட் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, அதெல்லாம் இந்த எல்இடி தான் இருக்கும். இந்த எல்இடி மூலிமா தான் ஐஆர் லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம டிவிக்கும் ரிமோட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த சென்சாரை வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க, யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் யூஸில் அந்த ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் ஐஆர் சென்சாரோட ப்ரோக்ராமில் சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணிடுறோம். அதில் A0 இன்புட் ஐஆர் சென்சார் கொடுத்துட்றோம். இன்புட் கொடுத்தது ஐஆர் அப்படின்ற ஒரு டெம்பரரி வேரியபிளில் நம்ம அனலாக் சென்சாராக கொடுத்ததை நம்ம ஐஆரில் வாங்கிட்டு அது சீரியல் மானிட்டரில் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறோம், வேல்யூஸ் எவ்வளோ வருது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். அதை 500 டைம் டிலேக்குள்ளே அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணணும். ப்ரோக்ராமில் தான் எரர் இருக்கா அப்படின்றத டிரெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் பண்ணணும். கீழே அந்த க்ரீன் கலர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேலே ஸ்கெட்சில் போய்ட்டு கம்பைல்டு பைனரி எரர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் ப்ரோக்ராம். இதுக்கான ஐஆர் சென்சாருக்கான ப்ரோக்ராம் நம்ம அனலாக்லேயும் கொடுத்துக்கலாம், டிஜிட்டல்லையும் கொடுத்துக்கலாம். நாம் இப்போ அனலாகில் கொடுத்துருக்கோம். ஸோ கோடிங்கில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹார்ட்வேரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஆர்டினோ போர்டு எடுத்துக்கணும். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் 5 வோல்ட் அப்படின்றத பின்ன செலக்ட் பண்ணிவிட்டு இதில் விசிசி அப்படின்றோம் அது கொடுத்துருவாங்க. அடுத்து கிரவுண்ட் பின்னு இதில் ஆர்டினோ போர்ட்லேயே இருக்கும். அந்த கிரவுண்டு எடுத்து ஜம்பர் கேபிள்ஸில் கிரவுண்டு கொடுத்துருவோம். அடுத்து நம்ம டேட்டா பின் கொடுக்கணும். டேட்டா பின் நம்ம ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா அனலாகில் A0 அப்படின்றத கொடுத்துருந்தோம். அதே சேம் தான் நாம் இங்கே அனலாகில் A0 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோமா அப்படின்னு. கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டினோ கேபிளை இன்செர்ட் பண்ணணும். உங்கள் லேப்டாப் ஒரு பிசி ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஆர்டினோவுக்கு பவர் சப்ளை கொடுங்க. ஆர்டினோவுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா இந்த 2 எல்இடி பிளிங்க் ஆகும். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு கேட்டோம். இந்த சென்சாரும் 2 எல்இடி இருக்கும். இந்த ஒரு எல்இடி பவர் சப்ளைக்கு,
இந்த பக்கம் இருக்க எல்இடி வந்து டேட்டா, ஏதாவது டேட்டா கெட் ஆச்சு, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டிடெக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து டேட்டாவாக சென்ட் ஆகுதா இந்த ஒரு எல்இடி. அதுக்காக தான் 2 எல்இடி பிளிங்க் ஆகும். இந்த பிளிங்க் ஆச்சு அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் போய்க்கோங்க. ப்ரோக்ராம் போய்ட்டு டூல்ஸில் போய்ட்டு போர்டு ஆர்டினோ போர்டு தான் கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ யூனோ கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் போர்ட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் போர்ட்டு காட்டுதா அப்படின்றத கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே ஏரோ மார்க் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் உங்கள் ஆர்டினோ போர்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் ஆகும். அந்த டம்ப் ஆகிறது கீழே க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கோட் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கோட் அப்லோட் பண்ணியாச்சு. கோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா சீரியல் மானிட்டரில் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். 2 சென்டிமீட்டர் வந்து டிடெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். கிட்டையும் டிடெக்ட் பண்ணோம், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வச்சாலும் டிடெக்ட் பண்ணோம். இதை வச்சு நம்ம நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கை டிடெக்ட் பண்ண இங்கே வேல்யூ சீரியல் மானிட்டரில் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.